இயேசுவுக்கு பிரியமான என் அன்பு உறவுகளே, இதோ சிறப்பாக இந்த புனித வாரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இதற்குரிய தவக்காலத்தின் 40 நாட்களை முடித்து 41வது நாளாக, எண்ணிக்கையில் 41வது நாளாக புனித வாரத்தை இன்றிலிருந்து தொடங்குகிறோம். இந்த புனித வார ஒவ்வொரு நாளுமே புனிதமாக வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, புனித வாரம் என்றால் என்ன? ஏன் இந்த வாரம்? இந்த வாரத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம் என்று எல்லாருக்குமே தெரியும். தெரியாத ஒரு சிலருக்காக இந்த பதிவை நான் பதிவிடுகிறேன். சிறப்பாக புனித வாரம் என்பது குருத்து ஞாயிறில் தொடங்கி பெரிய சனி இரவு வரை நாம் கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. எனவே இந்த நாட்களிலே, இந்த புனித வாரத்திலே இயேசுவினுடைய துன்பம், அவருடைய மரணம், உயிர்ப்பை நினைத்து நாம் ஜெபிக்க, நினைவு கூர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. இது இயேசு வாழ்ந்த காலத்தில் அவர் அனுபவித்ததை மீண்டும் ஒவ்வொரு ஆண்டுமே அதை நாம் நினைவு கூற வேண்டும் என்பதற்காகவே இந்த நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இந்த புனித வாரம் மிக மிக முக்கியமான ஒன்று. இதில் தான் நம்முடைய நம்பிக்கை அடங்கி இருக்கிறது. இதில் தான் நம்முடைய திரு அவையானது கட்டி எழுப்பப்பட்டு இருக்கிறது. இது இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றம், நம்பிக்கை இல்லை. இது இல்லாமல் மற்ற மதத்தை நாம் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது ஒரு வித்தியாசம் இதில் மட்டும்தான் இருக்கிறது. ஏனென்றால் துன்பப்பட்டவர் நம் ஆண்டவர், நமக்காகவே மரித்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நமக்காக மீண்டும் உயிர்த்து சாவையை முறியடித்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் மற்ற மதங்களில் இல்லாத ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை செய்தியாக இருக்கிறது. எனவே இந்த புனித வாரத்திலே சிறப்பாக இந்த புனித வாரம் எனக்கு என்ன கொடுக்கிறது, நான் என்ன கற்றுக்கொள்ள போகிறேன்? ஏதோ அப்படியே ஒரு நாள் பெரிய வெள்ளிக்கிழமை மட்டும் அப்படியே கண்ணீரோடு முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிட வாழ்க்கை இல்லை. அதையும் தாண்டி நாம் இறைவனோடு ஐக்கியமாக வேண்டும், இணைய வேண்டும், அவரோடு அவர் வார்த்தைகளை பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த புனித வாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த புனித வாரத்திலே முதல் 3 நாட்கள் திங்கள், செவ்வாய், புதன், பெரிய திங்கள், பெரிய செவ்வாய், பெரிய புதன், இந்த 3 நாட்களுமே சிறப்பாக தனியாக பிரித்திருக்கிறார்கள். இந்த 3 நாட்களிலே நம்ம ஒவ்வொரு நாளுமே நற்செய்தி வாசகங்களை, இறை செய்தியை படிக்கிற பொழுது என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? இயேசு தன்னுடைய சாவை சந்திப்பதற்காக தயார்படுத்துகிறதாக கூறப்படுகிறது. 2வது, சோதனைகளை சந்திக்க அவர் தன்னை தயார்படுத்துவதாக சொல்லப்படுகிறது. 3வதாக, யூதாஸ் அவரோடு இருந்த சீடன் அவரை காட்டிக் கொடுக்கிற ஒரு சூழ்நிலையாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இந்த 3 நாட்களில இயேசு தன்னை தயார்படுத்துகிறார். அந்த துன்பங்களை சந்திக்க போகிறேன், அவமானங்களை சந்திக்க போகிறேன், வேதனைகளை அனுபவிக்க போகிறேன், இதற்காக நான் என்னை தயார்படுத்துகிறேன். அந்த நேரத்துல யூதாஸ் இஸ்காரியோத்தை பத்தியும் பேசுறார். என் கூட உயிருக்கு உயிரா நேர்மையா நான் பண்ணது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த என்னுடைய நண்பன், என்னுடைய சகோதரன் இப்படி எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்ய போகிறானே என்று சொல்லி கண் கலங்கியவராகவே அந்த இரவு உணவை ஏற்பாடு செய்வதாக இந்த நாட்களில் நாம் வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். பிரியமானவர்களே, அடுத்ததாக பெரிய வியாழன். இது ஒரு சிறப்பான ஒரு நாளாக அமைய போகிறது. பெரிய வியாழன், மாண்டி தேர்ஸ்டே அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் மூலமாக இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? நான் என்னுடைய பணியை எப்படிப்பட்டவர்களுக்காக செய்ய வந்தேன்? நான் அதிகாரம் படைக்க அதிகாரத்தோனோடு வாழ வந்தேனா? இல்லை, மற்றவர்களுக்கு நான் பணிவிடை செய்ய வந்தேன். நான் பணிவிடை பெறுவதற்கன்று புரிவதற்காக வந்தேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவுகிற ஒரு நிகழ்ச்சியானது பெரிய வியாழன் என்று நாம் கொண்டாடுகிறோம். அதோடு பெரிய வியாழன் அன்றுதான் இயேசு கிறிஸ்து நற்கருணையை தொடங்குகிறார். அன்றிலிருந்து தான் இன்று வரை குருக்கள் இந்த நற்கருணையை ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே நற்கருணையை இயேசு கிறிஸ்து தொடங்கி குருத்துவத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த ஒரு நாள் தான் பெரிய வியாழன். பிரியமானவர்களே, அன்றிலிருந்து தான் குருக்கள் முக்கியம் என்பது நம் அனைவருக்குமே தெரிகிறது. அந்த இயேசுவினுடைய உடலையும் இரத்தத்தையும் அவர்கள் மற்றவர்களுக்கு, மக்களுக்கு கொடுப்பதற்கு குருக்கள் தேவை என்றுதான் இந்த நாளிலே குருத்துவத்தை கூட தொடங்குகிறார். எனவே இந்த நாள் மிக முக்கியமான ஒரு நாள். பெரிய வியாழன் அன்று
நாம் தாழ்ச்சி உள்ளவர்களாக இருக்கணும். அதோடு நாம் மற்றவர்களுக்கு பணிவிடை செய்பவர்களாக இருக்கணும். பணிவிடை புரிவதற்காக அல்ல, மீண்டுமாக குருத்துவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கடவுள் குருவானவர்களை தேர்ந்தெடுக்கிறார், அவர்கள் அபிஷேகம் செய்கிறார், அவர்களை வழி நடத்துகிறார் என்பதை புரிந்து குருக்களுக்காக முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த நற்கருணை உயிருள்ள இறைவனை ஒவ்வொரு நாளும் நான் உட்கொள்ளுகிறேன், அந்த உயிருள்ள இயேசு கிறிஸ்து என் உள்ளத்தில் வருகிறார், என்னோடு வாழ்கிறார் என்ற அந்த நம்பிக்கையில் வேரூன்றி வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த பெரிய வியாழன் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. மீண்டுமாக இந்த புனித வாரத்திலே ஒரு முக்கியமான நாள் பெரிய வெள்ளி, குட் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லுவோம். பிரியமானவர்களே, இந்த குட் ஃப்ரைடே பெரிய வெள்ளியிலே இயேசுவினுடைய துன்பங்களை மட்டும் நாம் தியானிக்கிறோம். அவர் மரித்ததை தியானிக்கிறோம். அவர் யாருக்காக மரித்தார், எதற்காக மரித்தார், எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார், எவ்வளவு புதுமைகள் செய்தவர், அற்புதங்கள் செய்தவர், கடவுள் வல்லமை உடையவர், எல்லா நேரங்களிலுமே கடவுளுக்காகவே பணி செய்து என் தந்தை என்று தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றியவர், வாழ்க்கையில் எந்த தவறும் செய்யாதவர், சின்ன பாவம் கூட செய்யாத அந்த இயேசு கிறிஸ்து யாருக்காக மரிக்கிறார்? நம்முடைய பாவங்கள். அன்னைக்கு செஞ்ச பாவம் மட்டும் கிடையாது பிரியமான, இன்றும் ஒவ்வொரு குட் ஃப்ரைடே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இயேசு மரிக்கிறார் என்று நாம் நினைக்கலாம். ஏன்னா நான் இன்னைக்கு செய்யற பாவத்துக்காக இயேசு வெள்ளிக்கிழமை மரிக்கிறார், நான் இன்னைக்கு செய்யற தப்புக்காக இயேசு மரிக்கிறார். அந்த மரிப்பு என்பது யாருக்காக? யாருக்கோ இல்லை, எனக்காக என்பதை இந்த பெரிய வெள்ளி நமக்கு நினைவுபடுத்துகிறது. பிரியமானவர்களே, அவர் கடவுள் பாவம் செய்து மரிக்கல, என்னுடைய பாவத்துக்காக மரிக்கிறார்னா இன்னைக்கு வரைக்கும், அன்னைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மரித்தவர் இன்னைக்கும் நான் செய்யற பாவத்துக்காக வெள்ளிக்கிழமையிலே மரிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பாவ வாழ்க்கையிலிருந்து மீண்டு வாழ்வதற்கான ஒரு பெரிய அழைப்பாக இந்த பெரிய வெள்ளி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பெரிய வெள்ளி அன்றுதான் சிறப்பாக அவருடைய துன்பங்கள், அவர் ஆணியால் அடித்தது, முள்மூடி சூட்டப்பட்டது, சிலுவையிலே உயிர் விட்டது எல்லாம் தியானிக்கிறோம். எனவே கண்ணீரோடு அமைதியோடு இந்த நாளை செலவிட வேண்டும். நோன்பு இருக்க வேண்டும், உண்ணா நோன்பு இருக்க வேண்டும், ஒருத்தர் முயற்சிகளை கடைபிடிக்க வேண்டும். இந்த நாள் மிகவும் சிறப்பான நாளாக நாம் கொண்டாட வேண்டும் பிரியமானவர்களே. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.